ஸ்ரீமதி வேலூர் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்கிற மகா மந்திரத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து இன்று உலகளாவிய அளவிலே மனவளக்கலை மன்றம் மனம் வளர வேண்டும். மனம் வளர்வது எப்படி என்றால் மண் வளர்கிறது, நாடு வளர்கிறது என்று சொல்கிற போது இந்த மனம் வளமையாக இருந்தால்தான் அதில் போடப்படுகின்ற விதைகள் மிக சிறப்பாக விளையும். அதனால் ஒரு நல்ல சமுதாயம் விளையும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று மக்களுக்காக உழைத்த ஒரு மகத்தான ஞான யோகி, யோக கலையினுடைய தந்தையாக போற்றப்படுகிற வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய 20வது ஆண்டு நினைவு நாள் இன்றைக்கு. கூடுவாஞ்சாரியிலே பிறந்தவர். கோயம்புத்தூர் ஆழியார் அறிவு திருக்கோயில், அங்கே அவர் நம்மை விட்டு பிரிந்து சமாதியானார். அவர் ஆரம்பித்து வைத்த மனவளக் கலை மன்றம் இன்றைக்கும் உலகளாவிய அளவிலே சுவாமி விவேகானந்தருக்கு அடுத்து பல வெளிநாடுகளிலே பயணம் செய்து தமிழ் மொழியினுடைய பெருமைகளையும் மனவள கலை பற்றியும் யோக கலைகளுடைய பெருமைகளை பற்றியும் இந்த சமுதாய ஒற்றுமைக்காகவும் உலக அமைதிக்காகவும் உலக அமைதி சேவா சங்கத்தை ஆரம்பித்து அற்புதமான பல ஆற்றல் மிகுந்த செயல்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்து கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னது இந்த ஒரே ஒரு வார்த்தை நமக்கு போதும்: வாழ்க வையகம். இந்த பூமி வாழணும், இந்த உலகம் வாழணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடி நின்ற வள்ளலார் வழிவந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த அவர் எண்ணங்கள் 18 தத்துவங்கள் அவர் சொல்லியிருக்கார். நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன், வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் இருப்பதை மறந்து விடாதே, நீ எப்போதும் அமைதியாக இரு, சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரும்போது நீயே இறங்கி முதலில் பேசு, அடுத்தன் வர வேண்டும் என்று நீ காத்திருக்காது என்றெல்லாம் பல வாழ்வியல் தத்துவங்களை மனிதன் சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பல எண்ணங்களை தத்துவங்களை மிக எளிமையாக சொல்லிக் கொடுத்தவர் வேதாத்திரி மகரிஷி. அவருடைய வேதம் நமக்கு, அவருடைய வார்த்தைகள் நமக்கு வேதம்தான். ஏன்னா வழிகாட்டுவதற்கு மிக எளிமையான சிம்பிளிஃபைடு வேர்ட்ஸ், ரொம்ப அற்புதமாக அவருடைய ஆலோசனைகள், அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் வேதாத்திரி மகரிஷினுடைய ஒரு அன்பு மிகுந்த தொண்டனாக நான் என்றும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். வாழ்க வையகம். ஆழியார் செல்கிற போதெல்லாம் அவருடைய சமாதிக்கு சென்று தான் நான் வருவது வழக்கம். ஆகவே வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்கிற போது ஒரு வைப்ரேஷன் அப்படியே பரவி உன்னிடத்திலிருந்து அப்படியே மைல் கிலோமீட்டர்ஸ் போய் அமெரிக்கா வரைக்கும் அந்த வைப்ரேஷன் போகும் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் கவிதைகள் எல்லாம் மிக உன்னதமானவை, அவருடைய எழுத்துக்கள், அவரது பேச்சுக்கள் எல்லாம் மிக உன்னதமானவை என்பதை நான் மீண்டும் நினைவுபடுத்தி, இன்று அவரது 20வது நினைவு தினம். நான் 2-3 ஆண்டுகள் சத்துவாச்சாரியிலேயே அவருடைய நினைவு தினத்தை கூட கொண்டாடி இருக்கிறோம். அதற்கு பிறகு நம்மால் அது செய்ய முடியவில்லை. இருந்தாலும் இன்றைக்கு